ஆய் மக்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சஃபாரி மாலுக்கு போயிட்டுருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே சஃபாரி மால்லையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பொருட்களினுடைய விலை என்ன மாதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் இருக்குமோ அங்கே, அப்படி தான் இங்கே இருக்குமோ அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கவங்ககிட்ட ஏராளமான திங்ஸ் நம்ம கேட்போம். ஸோ இங்கே எப்படியான திங்ஸ் இருக்குது, ஸோ அந்த திங்ஸுக்கான விலைகள் என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சஃபாரி மால் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கத்தாரினுடைய பாதையும் இருளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கார் போகுது. ஸோ சிக்னல் லைட், அதை தாண்டி பாதையில் போடப்பட்டிருக்கிற அகல் விளக்குகள் அப்படின்னு சொல்லப்படுகிற லைட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ஏராளமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் இங்கே போடக்கூடிய அத்தனை வீடியோஸையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி கதைச்சி நம்ம அழகாக வடிவமைத்து இருக்கக்கூடிய இந்த சஃபாரி மால் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நான் வாங்க பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஃபாரி மாலில் 3வது கேட் வழியாக தான் உள்ளே போனோம். ஸோ அதில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் ஆகுது ஜுவல்லரிஸ் அப்படின்னு சொன்னால் அத்தனை நகைகளும், நகை கடைகள் இங்கே சஃபாரி மாலில் முதலாவதாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நகை கடைகள் தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பார்த்த வாக்கில் நம்ம அப்படியே சஃபாரி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது சஃபாரி மால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வழியாக நம்ம சஃபாரி மார்க்கெட் உள்ளார வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஃபாரி மால் பிரம்மாண்டத்தினுடைய உச்சம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ வடிவாக இருக்குது. சரி, இப்போ நம்ம முதல் என்ன எடுக்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மரக்கறி வகைகள் தான். ஸோ மரக்கறி வகைகள்லாம் என்ன மாதிரி விலை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவா 3 ரியால், காலிஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 கிலோ 4 ரியால், இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் விலையாகி போயிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 கிலோ 7 ரியால். ஸோ விலைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் போடப்பட்டிருக்கு. வெள்ளைப்பூடு, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கிழங்கு, கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லி மரக்கறிகள் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விலை போடப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. விழாக்கொட்டைகள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 கிலோ 11 ரியால். ஸோ வாங்கிட்டோம். நாட்டில் இப்போ வெங்காயம் என்ன விலை போகுதுன்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம பையன் வெங்காயத்தை அள்ளி போடுறாரு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 கிலோ 3 ரியால். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பச்சை பசைல்னு பச்சை மிளகாய் இருக்குது. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் இப்படி தான் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெஜிடபிள் செக்ஷன் மிக அழகாக இருக்கும். பச்சை பசைல் அப்படின்னு சொல்லி. கிரேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கிரேப்ஸ் வெரைட்டியாக இருக்குது. 10 ரியாலில் ஆரம்பித்து அப்படியே 11 ரியால், 12 ரியால் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம நாட்டில் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழம், அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 ரியால் தொடக்கம் 40 ரியால் வரை இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேங்கோ. ஸோ மேங்கோ வகையான மேங்கோஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேங்கோஸ் தான் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான மேங்கோஸாக இருக்குது. ஸோ மல்லிகா தொடங்கி ரொமேனியா தொடங்கி எல்லா வகையான மேங்கோஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டர் ஃப்ரூட், அவகடோ. இது என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 ரியால். ஸோ சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டு ப்ராடக்ட், நம்ம நாட்டு பேரே அடிச்சிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீத்தா பழம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீத்தா பழம் 11 ரியால் இங்கே விலை இல்லையா. இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்ஸ் விலை குறைவாக தான் இருக்கும். டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 ரியால் 1 கிலோ. ஸோ அன்னாசியும் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். அடுத்ததாக இது பிளாக் பிளம்ஸ்.
18.75, கிட்டத்தட்ட 19 ரியால். மேங்கோஸ் எப்படியோ அதே மாதிரி எப்பளும் வந்து பல வெரைட்டிஸில் இருக்குது. நம்ம நாட்டில் விலை, ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 ரியால் தொடங்கி 10 ரியால் வரை இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முட்டை. ஸோ முட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 ரியால் 12 ரியால் தொடக்கம் 30-40 ரியால் வரை இருக்குது முட்டைகள். ஸோ அப்படி வகை வகையான முட்டைகள் இருக்குது. அதாவது கோழி முட்டைகள் தான், ஆனால் அது வேறு வேறு கலரில் வேறு வேறு வெரைட்டிஸில் அப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ சஃபாரி மாலில் நம்ம நாட்டில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய பழங்கள், மரக்கறிகள், அதை தாண்டி முட்டை வகைகளினுடைய விலைகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மற்ற பொருட்களினுடைய விலைகள் மற்ற மார்க்கெட்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்கிட்ட என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள்.